கங்கையில் நீராடுபவர்களின் பாவங்கள் எங்கே போகின்றன என்று யோசித்திருக்கிறீர்களா? ஒரு நாள் முனிவர் ஒருவர் கங்கையில் நீராடச் சென்றார். அப்போது மற்றவர்கள், கங்கையே, என் பாவத்தை போக்கு என வேண்டி நீராடினர். இதனால் அவர்களின் பாவம் எனக்கு வந்துவிடுமே என்று நினைத்து அவர் நீராடாமல் புறப்பட்டார். அப்போது ஒரு பெண் ஏன் குளிக்கவில்லை என கேட்டார். முனிவர், பாவங்கள் எனக்கு வருமோ என்றார். அதற்கு அப்பெண், கங்கை நீர் கடலில் கலப்பதால் பாவங்கள் கடலை அடைகின்றன என்றார். முனிவர் ஐயத்தை தீர்க்க வருணனை தவமிருந்து கேட்டார். வருணன், பாவங்கள் கடலில் இருந்து ஆவியாக ஆகாயம் செல்கின்றன என்றார். பின்னர் முனிவர் சூரியனை அணுக, பாவங்கள் என் வெப்பத்தால் மேகமாகின்றன என்றார். அடுத்து, மேகம் பாவங்கள் மழையாக மீண்டும் பூமியை அடைகின்றன என்றது பூமாதேவி. அவை செடி மரங்களில் காய் கனிகளாக மாறி மனிதர்களிடம் திரும்புகின்றன என்றார். அப்போது முனிவருக்கு புதிய சந்தேகம் எழுந்தது. அவர் மீண்டும் கங்கை கரைக்கு சென்று, நீ யார் என அப்பெண்ணிடம் கேட்டார். அவள் கங்காதேவியாக தன் உண்மை உருவம் காட்டினார். முனிவர், பாவங்கள் மீண்டும் கங்கையை வந்தடையும் போது அதன் பாரம் அதிகரிக்காதா என்றார். அதற்கு கங்கை, இதை சிவனிடம் நானும் கேட்டேன். அவர் புண்ணியர்களின் நீராடலால் பாவங்கள் அழிந்து சமமாகின்றன என்று விளக்கினார் என்றார். இதை கேட்ட முனிவர் மகிழ்ச்சியுடன் கங்கையில் நீராடினார்.